சாரி கேட்டுட்டார், சாரி கேட்டுட்டார். அதை விட வேற என்ன செய்ய முடியும்? இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால், கொலைகாரர் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால், எவ்வளவு தூரம் அடிச்சு 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 துன்புறுத்தி உயிரே போற அளவுக்கு என்றால், எவ்வளவு வலிதாங்கி அந்த மகன், அந்த உயிர். இது அநீதி. எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல, நீதி. பெருமக்களே, நீதி. உன் நிவாரணத்தை கொண்டு குப்பையில போடு. நீ என்னடா 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கிறது? நாங்க ஆளுக்கு 100 ரூபாய் போட்டாலே 1 கோடி 1.5 கோடி கொடுக்க முடியுங்களா? நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ, நிவாரணம் கொடுத்து மூடிடுவ. அப்படித்தானே? அதான் முதலமைச்சர் சாரி கேட்டார்ல அப்படின்னு. சாரி கேட்ட அப்ப நமக்கு என்ன தோணுது? எதையும் செய்யலாம், சாரி கேட்கலாம். சாரி கேட்டுட்டார், சாரி கேட்டுட்டார். அதை விட வேற என்ன செய்ய முடியும்? அதான் அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரே என்று சொல்லுகிற பெருமக்களே, உங்களை கொன்று விடலாம், உங்கள் குடும்பத்தினரிடத்திலே சாரி கேட்டு விடலாம். சரியாகி விடுமா என்றால் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால், கொலைகாரர் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால், நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டு விடுவீர்களா? சரியாகி விடுமா? உயிர் இழப்பிற்கு எதன் பொருட்டும் ஈடுகட்ட முடியாத என் அன்பு சொந்தங்களை, எதன் பொருட்டும் உயிரின் இழப்பை ஈடுகட்ட முடியாது. அஜித்துங்கிற 28 வயது இளைஞனின் கனவு என்ன? அவன் தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தம்பியை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தை இப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பெருங்கனவு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும். அந்த கனவை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி சிதைத்தவர்கள் யார்? அடித்தே கொள்கிறார்கள் என்றால், ஒரு உடலில் இருந்து உயிர் பிதுங்கி கசிந்து வெளியேறுகிறது என்றால், எவ்வளவு தூரம் அடிச்சு 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 துன்புறுத்தி உயிரே போற அளவுக்கு என்றால், எவ்வளவு வலிதாங்கி அந்த மகன், அந்த உயிர் எவ்வளவு வலிதாங்கி பிரிந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உணர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வலிக்கு ஈடாக இந்த மண்ணில் எது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்ற மகனை இழந்து கண்ணீர் வடிக்கிற அந்த தாயின் கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒரு கொடிய செயலை செய்துவிட்டு அதை திருப்பி திசை மாற்றி எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தார்கள் 61 பேருக்கு மேல். ஒரு வீட்டிற்கு 10 லட்சம் கொடுத்தார்கள். இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது? நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து திரும்பி வந்த உடல், உயிரற்ற உடல் வீடுகளுக்கு வருகிறது. ராணுவ வீரனின் உடல். இவர்கள் சென்று மரியாதை செலுத்தியது, இந்த அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தது, அந்த வீடுகளுக்கு இவர் கொடுத்த நிதி ஊக்கம், நிதி உதவி ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத இந்த நாடு, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறது. இது என்ன சொல்ல வருகிறது? சாவது என்றானால் சாராயம் குடிச்சு சாங்கல். 10 லட்சம் கொடுக்கிறோம், குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது. அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம். சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் அந்த சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் இந்த அரசு. எப்படி இருக்கு? காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்துக்கு 5 லட்சம் நிவாரணம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் நிவாரணம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த நாடை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கிகள், மண்ணள்ளி விற்பவன், மலையை குடைந்து கற்குவாரிகள் எம்சாண்ட் என்று விற்பவன், மணலை எல்லாம் சவடு மணல், அந்த மணல் தூர்வார்கள் என்று அள்ளி விற்பவன் எல்லாம் சமூகத்தில் மதிப்புமிக்க பெருமகன், போற்றத்தக்க முதலாளிகள், குவாரி ஓனர், மணல் குவாரி ஓனர், அதிகாரத்திற்கு அவர்களோடு நேரடி நெருக்கம். ஆனால் பொய் குற்றச்சாட்டிலே நகையை திருடிவிட்டான் என்பதற்காக உரிய நேர்மையான உண்மையான விசாரணை இல்லாமல்
அடித்துக் கொள்வது. இதுதான் இந்த ஆட்சி முறை. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது, கொடுமையானதாக இருக்கிறது. அன்பு மக்களே, இதை ஒழிக்க வேண்டும். சீமானும் அவன் தம்பிகள் முதல்ல வந்து போராடினார்கள். இப்போது சீமான் போராடுகிறார். அவர் கத்தி விட்டு போய் விடுவார் என்று நினைக்காத. முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டே சாகிறதுக்கு வந்தவன் நினைக்காத. என்னை கேட்பான், நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா சீமான்? நான் சொன்ன இல்ல, முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், வந்தவன் போனவன் நாய் வேலையெல்லாம் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கும் போது, இது என் நாடு, என் நிலம், என் மக்கள். இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வரும், விரைவில் வரும். இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, எவனும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு நீங்க இப்படி தப்பிக்க முடியாது. உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும். இந்த சிபிஐக்கு மாத்திரேன் அதை மாத்திரன்னா நீ ஏமாத்துறாயின்னு அர்த்தம். குற்றம் தெளிவா தெரியுது, அடிச்சு கொன்னுட்டாங்க, அடிச்சவங்க தெரியுது. அவர்கள்ட்ட விசாரி, யார் உனக்கு அடிக்க சொன்னது என்று. இந்த டிஎஸ்பியா எஸ்பியா யாரு? எஸ்பி கிட்ட கேளு. நான் எஸ்பி கிட்ட பேசினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு, நீங்க மனு கொடுங்க, மேலிடத்துல கேட்டு சொல்றேங்கிற. அப்ப மேலிடம் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அடிக்க சொன்ன அந்த மேலிடம் யாரு? அதானே அந்த மேலிடம். எந்த மேலிடம்? அந்த மேலிடம் எந்த மேலிடம்? அதுதான் இப்ப தெரியும்.